ஹாய்ங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான கருவேப்பிலை தொக்கு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு ஒரு கடாயில வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலைய எண்ணெய் எது ஊத்தாம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கை நொட்ட நொறுங்கணும். அந்த மாரி எடுத்து நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு பருப்பு, வெந்தயம் போட்டுட்டு ஒரு 10 வெள்ளை பூண்டு வந்து போட்டிருக்கிறேன். போட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். இது சின்ன வெங்காயம் தான் சூப்பரா இருக்கும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ள வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வெந்து வதக்கட்டும். வெங்காயம் வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை போட்டு நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுட்டு அந்த எண்ணெயில நல்லா ஒரு கிளறிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு புளிக்குழம்பு பொடி வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எண்ணெய் அழகா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு ஒரு தட்டில சாப்பாடை போட்டு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா, டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.